Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட PCக்கு RGB strip light வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். வீடியோ ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செட் பண்றதுக்கு நம்ம ரூம்க்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல RGB strip light வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கு அப்புறம் நடுவுல யூஸ் பண்ணல. ஏனா அதுல வந்து நம்ம 12 வோல்ட் அடாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும். அது வந்து நான் காட்றேன். ஆனா அது வந்து ஃபால்ட் ஆயிருச்சு. அப்புறம் அதில இருந்து நான் யூஸே பண்ணல. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போயிருந்தேன். அண்ட் அதனால வந்து அது வாங்குனேன். 12 வோல்ட் அடாப்டர் வாங்குனேன். ஓகே அண்ட் வந்து அத வந்து சோ பழையபடி அத இது கொண்டு வரலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த வீடியோங்கிறது நான் பண்றேன். சரி வாங்க போலாம். உள்ள பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்தாச்சு. அண்ட் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்மளோட பிசி ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அவ்வளோக்கா வந்து இது வந்து முன்னாடி இல்லாமல் ஒரு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா, அண்டு ஸோ நம்ம வந்து RGBன்னு வந்து இப்போ எங்கிட்ட இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அது எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. அண்ட் இப்போது நம்ம ஸ்ட்ரிப் லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து இந்த டேபிளை சுற்றியும் பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும். ரிமோட்டும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம வந்து மானிட்டருக்கு பேக் சைட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மானிட்டருக்கு பின்னாடி தான் செம சூப்பராக இருக்கும் அந்த கலர். அந்த பிரைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வாலில் வந்து இதாகல சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து எரியும். அண்ட் இது வந்து முன்னாடியே பண்ணலான் தான் இருந்தேன். அண்டு ஸோ அந்த ஸ்பீக்கர் வாங்கையிலே பண்ணலான் தான் இருந்தேன். ஒட்டுக்கா அப்படியே அது கவர் பண்ணிடலான்ட்டு. அண்ட் ஓகே இப்போ தான் அதுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு பண்ணுறக்கு. குட்டி அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த அடாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ட் ஆனது. இதுதான் அந்த RGB லைட் கூட பார்த்திங்கன்னா வந்து தருவாங்க. அது இங்கே வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள், 12 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 2A எழுதியிருக்கு. 12 வோல்ட் அடாப்டர். அண்ட் பின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டு, இது எதுக்குமே யூஸ் ஆகாது. அண்ட் இதனால தான் நான் அந்த லைட்டவே யூஸ் பண்ணல. அண்ட் புதுசு வந்து நான் காட்டுறேன். அண்ட் புதுசு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ பாக்ஸ் அப்படியே இருக்குது. அண்டு இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து 140 வந்து வாங்கினேன். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த அடாப்டர். ஸோ வந்து பார்க்கலாம். நான் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு லைட் இருக்கும். அண்டு ஸோ இந்த பின்னை வந்து ஸோ இப்படி கிராஸாக இருக்கும். அது ஸ்ட்ரைட்டாக இருந்தது, இது கிராஸாக இருக்கும். ஸோ ஒயர் லென்த்துமே நிறையாவே இருக்குது. அண்ட் ஓகே ஃபைன். இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு பார்க்குறக்கு ஒரு யூனிக்காக தான் இருக்குது. சூப்பர் தான். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நம்மளோட RGB ஸ்ட்ரிப் லைட். இதைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸோ ஒட்ட போகிறோம். கொஞ்சம் பழசான மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எரியும். டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். சரி ஓகேவா, ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த பின்னை பார்த்திங்கன்னா வந்து மாட்டணும். இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ காட்டினதுலேயே அந்த 4 பின் அது கூட இது வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அண்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது சென்சார். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மெக்கானிசம்னே சொல்லலாம். ஓகே, இங்கே இருக்கிற டேபிளோட கலருக்கு டிஃப்ரென்ஸும் அண்ட் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இருங்க, ஸோ இப்போ தொடச்சி காட்டுறேன். ஸோ தெரியுது, அங்கே தொடச்சது அப்படியே தெரியுதா? ஸோ டஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் லேப்ஸ் போட்டு அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எடுத்துகிட்டு ஓகேவா திருப்பம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்படியே வந்து வச்சுட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டேபிளை தொடச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு நம்ம மானிட்டரை வந்து வச்சு அதில் வந்து லைட்டை பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒட்டணும். ஸோ அண்டு நம்ம டேபிளில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத இடத்துல மட்டும் டஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். ஃபைன். ஸோ இப்போ வந்து தொடச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ மானிட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து RGB லைட்டை ஒட்டலாம்.
ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். சேஃபாக வேறு எடுக்கணும். இதையும் பார்த்திங்கன்னா வந்து துடைக்கணும். இந்த ஸோ எடுக்கிறக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. தனியாக இருந்து எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன். இருங்க ஒரே செகண்ட். பின்னாடி என்ன ஒயர்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. அங்கே கீழே தொங்கிட்டு இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, லைட் செட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான். ஸோ இதை பார்க்கையில இங்கே சூப்பராக இருக்குது, தெரியுதா? ஸோ இங்கே ஏதோ ஒரு லுக்காக இருக்குது. நேரில் பார்க்கல கூட அப்படி இல்லை, கேமராவில் பார்க்கல ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் அது காரணம் லைட்டு தான். இப்போ பாருங்கள், அந்த லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அப்போவும் அப்படி தான் இருக்கா? ஸோ இப்போ இங்கே மட்டும் ஒரு ஷைனிங்கு தெரியுது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் லைட் தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் அது வந்து ஒன்றும் இல்லை இப்போது. அண்டு இங்கே வந்து எங்கேருந்து இப்போ நான் ஒட்ட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக, ஸோ இப்படியே நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா? அண்ட் இப்படி வரும். ஸோ இதோடு என் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இன்னொரு பக்கம் நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்கே இங்கேருந்து நம்ம வந்து பண்ணணும், அதுதான் கரெக்டாக வரும். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ அதை இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது அண்ட் வந்து லைட்டு வந்து நான் காட்டுறேன். அண்ட் இதுலேயே வந்து அவங்க ஒரு டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நான் இன்ன வரைக்கும் நான் யூஸே பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி ஒரு டேப் இருக்கும், தெரியுதா? பின்னாடி ஒரு டேப் சூப்பராக தெரியுதா? அண்ட் அதை எடுத்தால் ஒரு கம்மாட்டாக தெரியும். அதை மட்டும் அப்படியே ஒட்டினா போதும். அண்ட் இதுதான் வந்து அந்த போர்ட்டில் வந்து குத்தணும். ஸோ இப்போ நான் வந்து அதை பண்ண போகிறேன். சொல்கிறது ஸோ ஓகேவா? இப்படியே இருக்கட்டும். அண்ட் இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து பெண்ட் ஆகக்கூடாது, ஏன்னா எல்லா பக்கம் ஒரே சர்க்கியூட் போகும். இப்போது நம்ம தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒட்டிக்கிட்டோம். அண்ட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி வச்சுருவோம். ஓகேவா? அது அடுத்தது என்ன பண்ணலான்னு வந்து நான் கொஞ்சம் யோசிக்கணும். பண்ணலாம், இருங்க. இப்போ நம்ம திருப்பி வச்சு அங்கே கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து திருப்பிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்கிற இடத்துல ஸோ லைட் பார்த்திங்கன்னா வந்து ஃபோனில் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுமே தெரியல. அண்டு இப்போது நான் வந்து இங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக கேப் இருக்கணும். ஓகேவா? இதை நான் வந்து எங்கேயாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கனெக்ஷனும் கொடுத்துட்டு அண்ட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டு ஒர்க் முடிஞ்சு. ஸோ எதுவுமே பண்ண மாதிரி தெரியாது. கீழே கூட பார்க்கலாம், கீழே ஒரு ஒயர்ஸ் தான் தெரியும். அண்ட் பேக் சைடு தான் ரொம்பவும் ஒரு மைனூட்டான ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணியிருக்கேன், காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ நிறைய ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கு. அண்டு ஸோ அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட பழைய மவுஸ். அண்ட் வந்து இதில் என்ன ஒரு ஃபால்ட்டுனா, ஸோ கிளிக் பண்ணையில் ஸோ ஒரே செகண்ட். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா ஸோ ரைட் கிளிக் மட்டும் பண்ணையில் கொஞ்சம் இதாகுது. ஸோ கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ அது எடிட் பண்ணையில் லெஃப்ட்டு வந்து ஓகே, சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கிளிக் என்ன தான் பண்ணாலும் கரெக்டாக கேட்கும், இங்கேயும் கூட பண்ணால் கூட கேட்கும். ஆனால் ரைட்டு வந்து கொஞ்சம் ஸோ இதாக இருக்குது. அண்டு அடிக்கடிக்கு ஸ்ட்ரக்கும் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஸோ இது இப்போ வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா வந்து அந்த மவுஸ் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஜெப்ரானிக்ஸோடது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான், கவரில் எதுவும் இல்லை பாருங்கள். ஸோ ஃபைன். இது பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருந்தது. அதுதான் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டேன். பார்க்கலாம், பார்த்திங்களா? அது ஒரு என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும். லைட் எரியும்னு நினைக்கிறேன், தெரியல, நான் பார்க்கணும். அண்டு நான் என்ன ஆன் பண்ணி கூட பார்க்கல. அண்ட் இது செம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, மைனூட்டான கிளிக் பண்ணாலே வந்து சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ ரொம்ப மைனூட்டான சவுண்டு தான்.
ஸோ அவ்வளோ என்ன சொல்கிறதுன்னா மைன்யூட்டாக இருக்கும். ஓகே, லைட்டாக கை வச்சாலே ஸோ இதாகும். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்டு ஸோ இது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம். அண்டு ஸோ எல்லாமே வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரையும் அது வந்து லைட்டையும் வந்து ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எல்லாம் புட்டப் பண்ணி அப்புறம் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஸ்டம் ஆன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் வந்து போட போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும், செமையாக இருக்கலாம். எனக்குமே ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச விஷயம் இந்த மாதிரி ஒரு RGB லைட் செட் பண்ணணும் அப்படின்னு. சரி, இப்போ ஒவ்வொன்றா கலர் வந்து மாற்றலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்கோ லைட். இப்போ என்னென்ன எழுதினா RGB கரெக்டாக எழுதிது. ஆர்னா ரெட்டு, ஜீனா வந்து க்ரீனு, ப்ளூனா வந்து பீனா வந்து ப்ளூ, RGB. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ ஒவ்வொரு லைட்டாக நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ ரெட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, செமையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு க்ரீன், அதுக்கப்புறம் ப்ளூ அண்டு ஸோ ரெட்லேயே இன்னும் கொஞ்சம் கலர்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வால் கலர், நம்மளோட செவுத்தில் இருக்கிற கலர் அப்படியே வந்து இதில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா கலர் இருக்குது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் ப்ளூவில் வந்து க்ரீன் லைட்டாக கலந்த மாதிரி அண்டு இன்னும் நிறையா இதே மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும், லைட்டாக வந்து பிங்க் கலர் வந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கோ லைட் பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம ஆன் பண்ணியில் எரிஞ்சு லைட். அதுக்கப்புறம் இன்னொரு லைட் இருக்குது. ஒரு கலர் ஃபேட் ஆகி இன்னொரு கலர் வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஃபேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் ட்ரீம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி இப்படி உட்காந்து எடிட் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும். அண்டு ஓகே, நம்ம இந்த வீடியோ செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ வரும், அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள், நாளைக்கு வரும். ஸ்டே டியூன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until then bye from Creator Tamila. Bye. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ பார்த்துருப்பீங்க, எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். அண்ட் அந்த அடாப்டரும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்திருக்கும். அண்ட் ஆமாம், அந்த வேறு மாதிரி தான் இருக்கும். அண்ட் நாளைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். அதுவும் நம்ம சேனலுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். அண்டு சரி ஒழுங்காக வீடியோ போடலான்னு பண்ணேன், அவ்வளோதான். அண்டு ஸ்டே டியூன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. அந்த மேக்கிங் கண்டென்ட் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு ஒரு வீடியோவே போடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் எப்போவுமே. சரி ஓகே, இந்த மாதிரி வீடியோ போடுறக்கே நினைக்க மாட்டேன் எப்போவுமே இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு. ஏன்னா மேக்கிங்கே இல்லாமல் அது போட்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருக்கும். சரி ஓகே, சேனல் வந்து அப்படியே இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, எப்போ இருந்தாலும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணுங்காக தான் வீடியோ ஏதோ ஒன்று அதை நான் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இது பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் கொடுங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் வந்து பண்ணுறது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு பர்த்டே, நம்ம சேனலோட பர்த்டே. அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காங்க. அண்டு செம சூப்பராக இருந்தது அந்த வீடியோ. அண்ட் இன்னும் நிறைய வந்து அதில் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன், ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஓவராக இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஸ்டேஜ்லேயே கொண்டு போகணுக்காக தான் நான் வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டேன். அண்ட் அந்த ப்ரோமோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு சரி ஓகே, நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.